வரவேற்பு அமோகமா இருக்குது. நீங்க என்ன பிரச்சனை இந்த தொகுதியில் முக்கியமா என்ன பிரச்சனை? எங்க தொகுதியில ஓரளவுக்கு அம்மா சொல்லிட்டா பஸ் ஸ்டாண்டு கொடுத்தாங்க, தாலுகா அறிவிச்சுக்கிறாங்க, ரிஜிஸ்டர் ஆபீஸ் கொடுத்தாங்க, பெருசாக ரிஜிஸ்டர் ஆபீஸ் கொடுத்துருக்காங்க, நிலத்தடிநீர் கம்பெனி கலையை பண்ணாங்க, நீர் கொண்டாந்து கொடுத்தாங்க. ஓரளவுக்கு 90% நம்ம பேசலாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தல் வந்து விளையாட்டு மைதானம் ஸ்போர்ட்ஸ்க்கு அதுக்கு அடுத்தது அரசு வழிமுறை தேவைப்படுது. இந்த மாதிரி இது தேவைப்படுத்துங்க. வாக்குகளின் உங்களுக்கு கட்சிக்கு எதுக்கு வாக்களிக்க வேண்டும்? ரெட்டலட்சத்துக்கு வாக்களிக்கணும். எதுக்கு முக்கியமா எதுக்கு சார்? தேசிய ஜனநாயக அருமையான ஒரு வேட்பாளர், நல்ல முதலமைச்சரை முன்ன இருந்து ஒரு சிறப்பான ஆட்சி பண்ணாரு. மீண்டும் மக்களுக்காக சிறப்பான ஆட்சி அமைந்தது. ரெட்டலட்சத்து வாக்கு பெரியார் வாக்கு ஒட்டேசன் அண்ணன் கேட்க வெற்றி செய்து அவர்கள் தலைமையில் எடப்பாடி வர முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று கோரிக்கை. இந்த முறை உங்கள் கட்சி ஆட்சிக்கு வருமா? 100% வரும். மக்கள் பத்தி இந்த தொகுதிய மக்கள் பத்தி கொஞ்சம் 23ஆம் தேதி மறக்காத யார் என்ன வேலை இருந்தாலும் ஜனநாயக கடப்படி உங்கள் ஓட்டு போடணும். நம்ம ஓட்டு போட்டு நம்ம வேப்பன்பள்ளி தொகுதிக்கு கேபிஎம் வெற்றி பெற செஞ்சோம்னா நம்ம தொகுதி தேவையான செஞ்சு ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ வந்து எல்லா நல்ல நிகழ்ச்சிகளும் எல்லாத்துக்கும் கலந்துக்கிறாரு. அமைச்சரா வந்தாருன்னா 100% அமைச்சர் ஆகிறாரு. அமைச்சர் ஆனாருன்னா நம்ம தொகுதி தேவையான எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க நம்பிக்கையில எல்லாரும் எட்டலிக்கு ஓட்டு போடுங்க. செஞ்சு என் பேர் ராகவன், ஆன்மக ஒன்றிய செயலாளர், வேப்பன்பள்ளி தொகுதி பொறுப்பாளர்.